என்ன அமுதா, உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம்ல? நீ எப்போ இந்த ஓட்ட புள்ளியார ஓரங்கட்டுறியோ அப்பதான் உனக்கு மாப்பிள அமையும். ஏங்கா அப்படி சொல்றீங்க? இந்த ஓட்ட புள்ளியார சீவி சிங்காரிச்சு நல்லா மாப்பிள மாதிரி பாத்துக்கிறல்ல, அதான். நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா நம்மள பாத்துக்க ஆள் இல்லைன்னு வர்ற சம்பந்தத்தை எல்லாம் தட்டி விடுறாரு போல. என் புள்ளியார பத்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு மாப்பிள்ளையா யாரு வரணும், எங்க இருந்து வரணும், எப்போ வரணும்னு அவருக்கு தான் நல்லா தெரியும். எங்களுக்குள்ள வேற ஒரு கணக்கு இருக்கு. ஆமா தானே ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டா? ஆமா. சரி, நீங்க வெள்ளன வேலைக்கு கிளம்புங்க. சரிதா, வாரம் நீ வாத்தா. புள்ளியாரப்பா, எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்னு உன்கிட்ட நான் தெளிவா சொல்லிருக்கேன். அப்படி மாப்பிள்ள வந்தா மட்டும் ஓகே பண்ணு, இல்லனா எப்பவும் போல தட்டி விட்டுரு. அப்படி என்ன மாதிரி மாப்பிள்ள வேணும் உனக்கு? புள்ளியாரப்பா, நீயா பேசுற? சாமி, ஏத்தா, பிள்ளையார்கிட்ட சொன்னதை என்கிட்ட சொல்லாதா? உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்கறதா? அது வந்து சொல்லாதா? நீ யோசிக்கிறத பார்த்தா டாக்டர் கலெக்டர் மாப்பிள்ளை எதிர்பார்க்கற போல இருக்க. அதெல்லாம் இல்ல, அதை விட வசதியா. அதை விட வசதியானா இந்த இன்ஜினியர் வக்கீல் மாப்பிள்ளை எதிர்பார்க்கறியா? அதையும் விட கொஞ்சம் வசதியா. அதை விட வசதியாவா? அப்படி யாரு இருக்கா? இவங்க எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுக்கிற வாத்தியார். வாத்தியார்? ஆமா, உலகத்திலேயே வசதியான வேலைங்கிறது பாடம் கத்து கொடுக்கிற வாத்தியார் வேலை தானே. அப்படி ஒரு வாத்தியார் தான் என் புருஷன். செந்தில் BA B.Ed ஆசிரியர். என் புள்ள மேல ஒரு தூசி படக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவே, அது இதானா? தொடக்கிறேன்னு சொல்லி ஓட பாதி தேய்ச்சிட்டிய. வாத்தியாருங்கிறதுக்கே இந்த பகுமானம் காட்டுறிய. இவன் கலெக்டரா இருந்தான்னா சும்மா இருந்திருப்பியா? அன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கு ஜங்கு ஜங்குன்னு குதிச்சிருப்பிய. அட போடா டேய், கலெக்டரா கலெக்டர்? அது என்ன பெரிய கலெக்டர்? அடே, அந்த கலெக்டருக்கே சொல்லி தரவரு வாத்தியார் தான். இத மட்டும் எவனாவது வாத்தியார் கேட்டிருந்தானா உனக்கு கோயிலே கட்டி கும்பிடுப்பாக்கா. அது இல்ல மாணிக்கம், பெத்தவ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக ராவும் பகலுமா வம்பாடு பட்டு படிச்சு என் மக வாத்தியார் ஆயிருக்கா. 13, 14, 16, 18, 20, 24, 26, 30, 32, 33, 35 பாஸ். என்ன செந்தில் 33 கூட்டிட்டு 35 போடுறீங்க? இந்த 2 மார்க்ல அவன் அறிவு என்ன தலைகீழ மாறப்போதா டீச்சர்? ஆனா இப்போ அவனுக்கு நாம பாஸ் ஆயிட்டோம்னு ஒரு சின்ன நம்பிக்கை வரும்ல. நல்ல விஷயத்துக்காக
என்ன பண்ணாலும் தப்பு இல்லை டீச்சர். உன்ன மாதிரி வாத்தியார் வரணும் தான் பசங்க தவம் கிடக்குறாங்க. ஐயோ நேரம் ஆயிடுச்சு. அமுதா பூஜா குட்டி எழுந்திருச்சிட்டியா நீ? வீட்ல எல்லாரும் எழுந்திருச்சிட்டாங்களா? நீ வந்து டீ காபி குடுக்காம என்னைக்கு அவங்க எந்திரிச்சு வந்திருக்காக? ஆமால, இதோ போறேன். டீ கடையில கூட இம்பிட்டு வெரைட்டி எல்லாம் போட மாட்டாங்க. ஏ அமுதா, ஏதாவது ஒண்ணு போட்டு எல்லாருக்கும் கொடுத்து வேலையை முடிக்கலாம்ல. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தானே கொடுக்க முடியும். சரி சரி, இந்தா நீ பால் குடிச்சிட்டே இரு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அன்னமண்டி, அன்னமண்டி, என்னடி? டீ. ஆஹா, அது காபி. இதுதான் டீ, எடுத்துக்கோ. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பெரிய வித்தியாசத்தை சொல்லித்தர காலங்காத்தாலே கடிப்பட்டு. அண்ணா, காப்பின்னு வச்சுட்டு போ. இன்னைக்கு நீ என்கிட்ட போய் சொன்னியோ, அதுவும் படிப்பை வச்சு சொன்னியோ, அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அமுகா, இந்தா. ஆஹா, காஃபி வாசனை மணக்குதே. ஐஸ் வச்சது போதும், ஆறதுக்குள்ள குடி. அக்கா, ஆ. நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டுக்கிறேன்டா. சரி, உனக்கு காலையில சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? எப்படியும் ஆளாளுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு நானும் சாப்பிட்டுக்கிறேன். அவ சொல்றது இருக்கட்டும்டா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு என் அக்கா எது சமைச்சாலும் அமிர்த மாதிரி தான் இருக்கும். ம்? நீங்க என்ன வேணா சமைங்க. ஒரு சின்ன பொய் சொன்னதுக்காக 3 வருஷமா பேசாம இருக்கா திமிரு புடிச்சவன். போனா வாடா. இத கொண்டு போய் சமையல் கட்டுல வையே. மாமா, சந்தைக்கா போயிட்டு வந்தீங்க? ஆமா. ஏய், என்னடி தேடுற? என்னத்த தேட போறா? அவங்க அண்ணனுக்கு தேவையானது தேடுவா. இதத்தான் தேடினேன். செந்தில் அண்ணனுக்கு பொரி உருண்டைனா அவ்வளோ பிடிக்குமா? ஏண்டா மாணிக்கம், இன்னுமா இதையெல்லாம் வாங்கி தர? ஏக்கா, அவன் உனக்குத்தான் வாத்தியாரு, அவன் எனக்கு இன்னும் மாப்பிள்ளதான். அப்போ செந்தில இன்னும் குழந்தைங்கிறியா? ஆமா ஆமா, அப்படியே மடியில போட்டு அவனுக்கு பொரி உருண்டை அப்படியே ஊட்டி விடுங்க. ஏன் ஊட்டி விட்டா என்ன? இல்லைக்கே ராஜானாலும் அம்மாவுக்கு புள்ளதாண்டா. ஊட்டி விட்டா என்ன? ஊட்டுவீங்க. அதான் மாசம் மாசம் எண்ணி எண்ணி குடுக்கறான்ல காசை. என்ன மாப்பிள்ள சட்டுன்னு வாத்திய விட்ட? இப்ப என்ன செந்தில் சம்பளத்தை கொடுக்கறானு அக்கா பேசுது. ஆமா, வந்தோமா ஓசி சோத்த தின்னோமா வாய தொடச்சோமான்னு போய்கிட்டே இருக்கணும். டேய் நிறுத்துறா. யார என்ன பேச்சு பேசுற? அவனை யாருன்னு நினைச்ச? இருந்து என்னக்கா நீங்க? அவன் சின்ன பையன், அவன்கிட்ட போய் அவன் என்ன பேசுறான், நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்ப அவன் என்ன பேசினவன்? ஆமா, அக்கா வீட்டுல சாப்பிட்டான்னு சொல்றான். இதுல என்ன இருக்கு? இத பாரு வடிவேலு, இனிமே இந்த மாதிரி பேசுற பேச்சு வச்சுக்காத. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. என்ன பண்ணுவீங்க? அட என்ன மாப்பிள்ள, காலங்காத்தால போய் அக்காட்ட முறுக்கிக்கிட்டு இருக்க. நீ போ மாப்பிள்ள. அக்கா ஏதோ வேற நினைப்புல பேசிக்கிட்டு இருக்கு.
நீ போய் வேலையை பாரு. அட போ மாப்பிள போ. அக்கா, என்னக்கா நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஆ? அவன் உன்னை அப்படி சொல்லிட்டு போறானே, நீ என்னடான்னா அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க? அக்கா, அவன் நான் தூக்கி வளர்த்த புள்ள, அவனுக்கு இல்லாத உரிமையா? மாமே மருமைக்குள்ள 1000 இருக்கும், அடிச்சுக்குவான், கூடிக்கிடுவான். இதெல்லாம் நீ தலையிடாதா? அம்மா ஆத்தாடி, அடுத்த பெருசு வந்துருச்சா? இது என்னென்ன வில்லங்கத்தை கொண்டு வர போதோ? வாப்பரமு என்ன கையில தூக்கு? தோசை மாவுதாமா. ஏய் புவனா, இந்தாடி இங்க மாவு இருக்குல்ல, அதோட இதையும் கலந்து தோசை ஊத்து. மொறு மொறுன்னு இருக்கட்டும். கூட தேங்காய் சட்னி வச்சிரு, சரியா? எது இதுல? ஆமாண்டி, 4 தோசைக்கு 2 கரண்டி கம்மியா இருக்கு. அதான் இங்க எடுத்துட்டு வந்தேன். வந்துட்டா கேள்வி கேட்க. போடி. சட்னி கட்டியா? ஐயோ அம்மா, அப்புறம் செந்திலுக்கு பொண்ணு பாக்குற விஷயம் என்னாச்சு? தரகர்கிட்ட சொல்லி இருக்கோம். அவரு சாயங்காலத்துக்குள்ள சொல்றேன்னு சொல்லி இருக்காரு. சரி சரி, நல்ல பொண்ணாவே கிடைக்கட்டும். மகாலட்சுமியே வருவா பாரு. really great கா. அமுதா, அமுதா, இதோ வரேன். சொல்லுங்கண்ணே. அமுதா, என் சார்ஜரை பார்த்த? ஒரு நிமிஷம். இந்தாங்கண்ணே. அமுதா, ஏன் அமுதா? இங்க இருந்த என் செயின் எங்க? நைட் இங்க தானே கழட்டி வச்சேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க அந்த வண்டி. இது கீழே விழுந்து கிடந்துச்சு. காலையில கூட்டும் போது நான் தான் எடுத்து வச்சேன். நீ ஏன்டி அங்க எடுத்து வச்சிருக்க? எடுத்து வச்சா கொடுக்க தெரியாதா? குட்ரி, தேடட்டும்னு விட்டுருவியோ? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கும் லாய்க்கு இல்ல. ஐயோ, நேத்து அவகிட்ட ஒரு டாப் அயன் பண்ண சொல்லி கொடுத்தேன். அவ பண்ணிட்டாளான்னு கேளு. ஏய், உனக்கு என்ன கை இல்லையா? உன் வேலையை நீயே பாத்துக்க மாட்ட? உனக்கு என்ன அம்மாக்கா வேலைக்காரியா? இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. செல்வா, செல்வா, உங்க அக்கா கிட்ட சொல்லி வச்சிரு. இவ்ளோ திமிரு உடம்புக்கு ஆகாது. அவளுக்கு இருக்கிறது திமிருனா உனக்கு இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஏய் செல்வா. ஆமாமா. அப்புறம் தரகற 3 to 4 நல்ல நேரம். அதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லிடுங்க. சரியா? நல்லது தரகற. அம்மா, இளங்கோ வர சொல்லு. அப்புச்சி, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? எனக்கு வெறும் கூழ் போதுமா. சரிங்க அப்புச்சி, அப்ப போய் தயாராயிட்டு வந்துருங்க, சாப்பிடலாம். சரிம்மா. இளங்கோ, சொல்லுங்க அப்புச்சி. மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் 3ல இருந்து 4:30க்குள்ள வராக. சரிங்க அப்புச்சி. நல்ல நேரத்துல வர சொல்லிருக்கீங்களோ? ஏற்பாடுகள்லாம் பெருசா பண்ணிடுங்க. சரிங்க அப்புச்சி. சரிங்க அப்புச்சி. என் ஏற்பாட்டை பார்க்க தானே போறீங்க மாமா. பிள்ளையாரப்பா, எனக்கானவரை நீதான் கூட்டிட்டு வரணும். ஏகா, ஏகா. என்னாச்சு தம்பி? நம்ம செந்திலுக்கு பொண்ணு பாக்குற சமாச்சாரம் சொல்லிருந்தோம்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னைக்கு சாயந்தரமே 3 மணிக்கே வர சொல்லிட்டாங்கக்கா. கடவுளே. இரு, இந்த விஷயத்தை உடனே மாப்பிள்ளைகிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன். அம்மா, மகாலட்சுமி வரப்போறா போல இருக்கு.
என்னாச்சு தம்பி? ரிங்கு போய்கிட்டே இருக்கு, மாப்பிள்ள போன் எடுக்க மாட்டான். அப்படியா? இப்ப நேரம் என்ன? டைம் 10:48 ஆகுது. அதான் அவன் வேலைன்னு வந்துட்டா அவனையே மறந்து தவ இருக்கிற கணக்கா வேலையே கண்ணா இருப்பான். ஓ, இன்டர்வல் டைமா? மாமா ஃபோன் பண்ணிருக்காரு. ஹலோ, ஏன் என்ன விஷயம்? ஃபோன் பண்ணிருக்கிய? ஆமா மாப்பிள்ள, ஒரு விஷயமா உன்கிட்ட பேசலாம்னு நினைச்சோம். அது உங்க இங்க கொடுப்பா, நான் சொல்றேன். செந்திலே, சொல்லுங்கம்மா. சாயந்தரமா கானாடு காத்தான்ல ஒரு பொண்ணு வீட்டுல பாக்க வர சொல்லிருக்காங்க. அதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன்னா போய் பாத்துட்டு வந்துடலாம். என்னம்மா இப்படி திடீர்னு சொல்றீங்க? நமக்கு பொண்ணு வீட்ல இருந்து இப்பதான் போன் வந்தது. வந்துரு சாமி, போய் பாத்துட்டு வந்துடலாம். சரிம்மா. சரி சரி சரிப்பா, வரேன்னு சொல்லிட்டான். போலாம். அண்ணன், ஒரு உதவி வேணும். என்ன? முத்து டெய்லர் கிட்ட என் பிளவுஸ் தைக்க கொடுத்திருந்தேன், அத வாங்க மறந்துட்டேன். சரி, அதுக்கு இல்ல, நீ வரப்ப அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன்னா சாயந்தரம் புது புடவைய கட்டிப்பேன்ல. உன் பிளவுஸ நான் போய் வாங்கிட்டு வரணுமா? ஏன் உங்ககிட்ட வேற சேலையே இல்லையா? ஏதாவது ஒண்ணு இருக்கிறத கட்டிக்க பா. முத்தனை வேற பிளவுஸ் தைச்சிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. போன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் நாமளே போக வேண்டியதா இருக்கு. ஒன்னா சேர்ந்து பாடலாமா? அண்ணா ப்ளீஸ், அண்ணா விடுங்கண்ணா, நான் படிக்கணும்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, விடுங்கண்ணா, அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா விடுங்கண்ணா, நான் படிக்கணும்ண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா விடுங்கண்ணா, நான் படிக்கணும்ண்ணா, அண்ணா விடுங்கண்ணா, அண்ணா விடுங்கண்ணா, நான் படிக்கணும்ண்ணா, அண்ணா 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 விடுங்கண்ணா, அண்ணா வேணண்ணா, ப்ளீஸ்ண்ணா விடுங்கண்ணா. ஏறுங்கறல. அக்கா அக்கா காப்பாத்துங்க அக்கா. எங்க அப்பா பண்ண தப்புக்கு என்ன கூட்டிட்டு போறாங்கக்கா. ப்ளீஸ்க்கா, என்னை காப்பாத்துங்க. ஒரு நிமிஷம். அப்பா பண்ண தப்புக்கு இந்த குழந்தை என்னென்ன பண்ணும்? ஒழுங்கா வேலைக்கு போயிடு, அதான் உனக்கு மரியாதை. அண்ணன் பாவம், சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்கிறா, அவகிட்ட போய் அண்ணா நில்லுங்க. அக்கா அக்கா அமைதியா இரு. காப்பாத்துங்க அக்கா. அண்ணா காரை நிப்பாட்டுங்க. அண்ணா ப்ளீஸ், நான் விட்டுருங்கண்ணா. அந்த வண்டியை கொஞ்சம் உடனே பிடிக்கணும். கொஞ்சம் உதவி பண்றீங்களா? எங்க
நான் பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கேங்க. ஐயோ என்னையும் பொண்ணு பார்க்க தாங்க வராங்க. அந்த வண்டியில ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு போறாங்க. அவளை காப்பாத்தணும். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. யோசிக்காதீங்க. சரி ஏறுங்க. சீக்கிரம். டேய் அந்த பொண்ணை வெளியே விடுறா. டேய் வர்றா உடனே. ஏடா கொடுத்த காசை கேட்டா எங்களே அடிக்க விடுவியா? ஐயா நிறுத்துங்கய்யா. புள்ளி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. உனக்கு ஒன்னும் அடிப்படலையம்மா. ஒன்னும் ஆகலம்மா. இவங்க 2 பேர் தான் என்ன காப்பாத்துனாங்க. ஏய் காசு கேட்டா ஆள வச்சு அடிப்பீங்களா? ஐயா இல்லைங்க ஐயா. ஒழுங்கு மரியாதையா வாங்கின காசை செட்டில் பண்ணு. இல்ல உன் பொண்ண வேலைக்கு அனுப்பு. என்கிட்ட காசெல்லாம் இல்லைங்க ஐயா. இந்த கதையை உங்ககிட்ட நிறைய பார்த்தாச்சு. பணம் மட்டும் வரல யாழ மொத்த பேரை இறக்கிடுவேன். வந்தானுங்க வை உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானுங்க. ஒழுங்கு மரியாதையா பணத்தை எடுத்து வைடா. இப்போ உங்களுக்கு பணம் தான் பிரச்சனையா? ஆமாமா. அக்கா எவ்வளவு தரணும்? 50,000 கொடுக்கணுமா? இந்தாங்க. டேய் வாங்கடா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. நீங்க உங்க குடும்பம் உங்க குழந்தை குட்டின்னு எல்லாரும் நல்லா இருக்கணுமா. என் குலசாமி நீங்க தான்மா. நான் வரேன் அத்தா. இருக்கட்டும்க்கா. அவளை நல்லா படிக்க வைங்க. வரேன் வரேன்க்கா. வரேன். ஐயோ உங்க சட்டை. ஒரு பொண்ணோட படிப்புக்காக போட்டிருந்த செயினை கழட்டி கொடுத்து நீங்க காப்பாத்திட்டீங்க. சட்டை எல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க. பாவம் நீங்க பொண்ணு பார்க்க போயிட்டு இருந்தீங்க. தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்து உங்களை அலக்கழிச்சிட்டேன். மன்னிச்சிருக்க. பரவாயில்ல விடுங்க. அம்முக்கா உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அப்பச்சி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா இவ யாரு? அது நான் அப்புறம் சொல்றேன். சரி சரி வா போலாம். டைம் ஆகுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். சரி. ஒருவேளை நம்மள பார்க்க
நம்ம பார்க்க போற பொண்ணு இந்த பிள்ளையா தான் இருக்குமோ? ஏய் நில்லுடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, நீ எங்கடி போயிட்டு வரவ? இல்ல இந்த பிளவுஸ வாங்கிட்டு வரலான்னு தான் போயிருந்தேன். ஏய் கழுத்துல கிடந்த செயின் எங்க? அது வந்து அமுதா, நேரம் ஆகுது. எங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? போய் ரெடி ஆகுதா? அவங்க வந்துகிட்டு இருக்காங்கல்ல. ஏமா நீயாவது சொல்லலாம்ல. இளங்கோ, அக்கா அழகா இருக்க. இந்த மாப்பிள்ளைக்காச்சும் உன்னை பிடிக்குமா? நான் கும்பிடுற பிள்ளையாரும் என் ஆத்தாவும் பார்த்து எனக்கு யாரு சரியா வருவாங்க வரமாட்டாங்கன்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால எனக்கு இதுல எந்த பதட்டமும் இல்லை. எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஏன் அமுதா, என்ன இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்க? ரெடி தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க, நீ போய் மேலே ஏறு. வந்தோடனே கூப்பிடுறேன். போலாமா? அமுதா இரு, நான் சரி பண்ணி விடுறேன். இந்தா இத புடிச்சுக்கோ. என்ன ஆயிட்ட ஆண்டி? ஒரு கொலுசுதான் இருக்கு. ஒரு கொலுசுதான் இருக்கா? கொலுசு எங்க கழண்டு விழுந்திருக்கும்? என்ன அமுதா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இன்னொரு கொலுசு எங்க? அது என் அம்மாவோட கொலுசு. அம்மா ஞாபகமா இம்புட்டு வருஷமா நான் பத்திரமா வச்சிருந்தேன். அது எங்கேயும் போகாது, எப்படியும் திரும்ப வந்துரும். ஹலோ, சொல்லுங்கம்மா. என்ன தேடி சொல்ற? ஏண்டி உன் நாத்திய யாரோ பொண்ணு பார்க்க வராங்களாம்? அது எல்லாத்தையும் நீதான் முன்னாடி நின்னு பேசி முடிச்சு வச்சியாமே. உன் மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? இதை ஏமா இம்புட்டு சீரியஸா கேட்டுட்டு இருக்க? கோவப்படாம என்னடி பண்ண சொல்றவ? உன்னெல்லாம் நம்பவே முடியாதுடி. திடீர்னு புருஷன் வீட்டு மேல பாசம் பொங்கி அவங்க பக்கம் மாறி போனாலும் போயிருவிய. ஏமா உன் மகளை பத்தி இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கியாக்கும்? எம்புட்டு மாப்பிள்ளை இவளை பார்க்க வந்தாலும் இங்கன நான் இருக்கிற வரைக்கும் ஒரு சம்பந்தமும் அமையாது. இந்த நாகு அமையவும் விட மாட்டா. நீங்க கண்டதே நினைக்காம இருங்க, எல்லாமே நாம நினைச்ச மாதிரி நடக்கும். நான் பாத்துக்கிறேன். அப்படி சொல்லிடி என் தங்கமே. சரி, இங்க ஆளுங்க வர போக இருக்காக, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி சரி வச்சிடறேன். தாத்தா தாத்தா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஓ சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. அமுதா மாப்பிள்ளை வந்துட்டாங்க. அப்படியா? அமுதா மாப்பிள்ளைய பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுவ. அவ்வளோ அழகா இருக்காரு. வா வந்து பாரு. நானா வரல, சும்மா வா. சும்மா இரு. ஓ அமுதா. சூப்பரா இருக்கீங்க தம்பி. மேல பொண்ணு வந்து நிக்குது பாரு.